காலை 9 மணி வாக்கு சதவீதம் நிலவரம் மற்றும் 11 மணி வாக்கு சதவீத நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். 9 மணி என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை 18.3% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே காலை 9 மணி நிலவரம் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 2 மணி நேரத்தில் இந்த வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது. அடுத்தபடியாக 11 மணி நிலவரம் என்று பார்க்கும் பொழுது 11 மணி என்று பார்த்தால் 25.2% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இப்பொழுது கூட 15 மாவட்டங்களில் மழை பரவலாக பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கனமழையும் பெய்து வருகிறது. மேலும் அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வத்துடன், என்னதான் மழை பெய்தாலும் கூட ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். அடுத்தபடியாக தமிழகத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை வயது அடிப்படையில் எப்படி இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதாவது வாக்காளர்கள் என்று சொல்லும் பொழுது புதிய வாக்காளர்கள் 1.2 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள். 18 19 வயதிற்குட்பட்ட வாக்காளர்கள் 21.05 லட்சம் வாக்காளர்கள். இவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள். அடுத்தபடியாக 20 29 வயது வரை 1.17 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக 30 39 வயதுக்கு உட்பட்டு எத்தனை வாக்காளர்கள் என்று பார்க்கும்பொழுது 1.39 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 40 49 வயது வரை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழகத்தில் 1.24 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக 50 59 வரை 87.32 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 60 69 வரை 56.15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 70 79 வரை 26.58 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 80 வயதிற்கு மேல் 8.4 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக நம்முடைய விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் இந்த தேர்வு முடிவுகளில் நிச்சயம் மாற்றம் கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை அனைத்து மக்களிடத்திலும் சரி, அரசியல் தலைவர்களிடத்திலும் இருக்கிறது.